டெல்லியின் உயரடுக்கு பாதுகாப்பு காலனியின் மையத்தில் இரவின் அமைதியை குலைக்கும் ஒரு குளிர்ச்சியான அலறல் சத்தம் கேட்டது. ஒரு பெண் இறந்து கிடந்தாள். அவள் தொண்டை பிளந்தது. அவள் கண்கள் பயத்தால் விரிந்தன. நகரமே அதிர்ந்தது. ஆனால் ஒரு சீரற்ற வன்முறை செயல் போல் தோன்றியது. வஞ்சகம், வெறி மற்றும் துரோகத்தால் பின்னப்பட்ட ஒரு வலையின் தொடக்கம் மட்டுமே. இது ஒரு கொலையின் கதை மட்டுமல்ல, இது நினைத்து பார்க்க முடியாததை திட்டமிட்ட ஒரு மரியாதைக்குரிய மருத்துவரின் கதை. மரணத்தின் இடைத்தரகராக மாறிய ஒரு நம்பகமான போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் ஒரு காதல் விவகாரம் மரணமாக மாறியது. இது பிந்தியா கொலையின் உண்மை கதை. நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு வழக்கு. மேலும் சிலர் தங்களுக்கு நெருக்கமானவர்களை மானமாக்க எவ்வளவு தூரம் செல்வார்கள் என்பதை வெளிப்படுத்தியது. டெல்லியில் ஒரு குளிர்ச்சியான குளிர்கால மாலை பொழுது. டிசம்பர் 4, 1973. சூரியன் மறைந்து நீண்ட காலமாகிவிட்டது. டிஃபென்ஸ் காலனியின் வீதிகள் இரவின் பாரத்தில் அமைதியாகிவிட்டன. ஆனால் ஒரு ஆடம்பரமான மூலையில் உள்ள பங்களாவுக்குள் இருளை கிழித்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து வெளியே வந்தபோது ஒரு மனிதன் நன்றாக உடையணிந்து உதவி கேட்டு கத்துவதைக் கண்டனர். திறந்திருந்த வாயிலுக்கு அருகில் ஒரு பெண் இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். அவளுடைய தொண்டையில் பல கத்திக் காயங்கள் இருந்தன. அவள் பெயர் பிந்தியா, மதிப்புமிக்க மருத்துவரின் மனைவி. டெல்லியின் மிகவும் மதிக்கப்படும் கண் மருத்துவர்களில் ஒருவரும் இந்திய ஜனாதிபதியின் தனிப்பட்ட கண் அறுவை சிகிச்சை நிபுணருமான சுரேந்திரா. மருத்துவர் சுரேந்திரா அவர்கள் ஒரு குடும்ப வருகைக்காக வெளியே வந்தபோது 2 ஆண்கள் அவளை தாக்கி தப்பி ஓடிவிட்டதாக போலீசாரிடம் கூறினார். ஒரு கொள்ளை, ஒருவேளை. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. எதுவும் திருடப்படவில்லை. அவளுடைய தங்க வளையல்கள், அவளுடைய நெக்லஸ் இன்னும் அப்படியே. அவளுடைய பணப்பையை கூட யாரும் தொடவில்லை. ஒரு சீரற்ற வன்முறை செயலா அல்லது அதைவிட கொடூரமான ஏதாவது? காவல்துறையினருக்கு இதில் நம்பிக்கை இல்லை. மேலும் விசாரிக்கத் தொடங்கிய போது நகரத்தின் உயரடுக்கினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு கதையை அவர்கள் கண்டுபிடித்தனர். டாக்டர் சுரேந்திரா ஒரு நற்பெயர் பெற்ற மனிதர். மரியாதைக்குரியவர், நம்பகமானவர், சுயமாக உருவாக்கிய வெற்றி. ஆனால் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை கவனமாக பாதுகாக்கப்பட்டது. பிந்தியாவுடனான அவரது திருமணம் நிலையானதாக காணப்பட்டது. ஆனால் தோற்றங்கள் ஏமாற்றம். அக்கம்பக்கத்தினர் உரத்த வாக்குவாதங்களை பற்றி கிசுகிசுத்தனர். நண்பர்கள் கூட்டங்களில் பதற்றத்தை கவனித்தனர். பின்னர் ஒரு பெயர் தொடர்ந்து வெளிவந்தது, சந்த் சர்மா. அவள் ஒரு காலத்தில் டாக்டர் சுரேந்திராவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றினாள். புத்திசாலி, இளம், லட்சியவாதி. மேலும் டாக்டருக்கு மிக நெருக்கமானவள். சிலர் தங்களுக்குள் ஒரு காதல் உறவு இருப்பதாகவும் நம்பினர். கொலைக்கு பல மாதங்களுக்கு முன்பு டாக்டர் சுரேந்திரா அவளை பதவி நீக்கம் செய்தார். ஆனால் அது அவரது நற்பெயரை பாதுகாப்பதற்காகவா அல்லது ஒரு ஊழலை மறைக்கவா?
ஏனெனில் அவர் பணிநீக்கம் செய்யப்பட்ட பிறகும் பணப் பரிமாற்றங்கள் தொடர்ந்தன. வருகைகள் அரிதாக இருந்தாலும் இன்னும் நடந்து கொண்டிருந்தன. டாக்டர் சுரேந்திரா ஒரு முன்னாள் ஊழியருக்கு மட்டும் உதவவில்லை, அவர் அவளுக்கு நிதியளித்து வந்தார். இதற்கிடையில் புலனாய்வாளர்கள் இன்னொன்றையும் கண்டுபிடித்தனர். நரேஷ் குமார் என்ற கான்ஸ்டபிள் டாக்டர் சுரேந்திராவுடன் பலமுறை காணப்பட்டுள்ளார். முதல் பார்வையில் அசாதாரணமானது எதுவுமில்லை. ஆனால் நரேஷ் சாதாரண அதிகாரி அல்ல. நகரத்தின் அடிவயிற்றுடன் அவருக்கு ஆழமான தொடர்புகள் இருந்தன. கொலைக்கு சில வாரங்களுக்கு முன்பு அவர் சில தொந்தரவான விசாரணைகளை மேற்கொண்டார். அவர் ஒரு தனிப்பட்ட விஷயத்தை கவனிக்க யாரையாவது தேடி சுற்றிக் கொண்டிருந்தார். ஒரு கொலையாளி. நரேஷ் முதலில் ஹர்மிந்தர் சிங் என்ற நபரை அணுகி கொலைக்கு 20,000 ரூபாய் வழங்குவதாக கூறினார். ஹர்மிந்தர் பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவான போது நரேஷ் மீண்டும் முயன்றார். இந்த முறை ராம் கிலாவன் என்ற இளைஞருடன் வேலை வாய்ப்புகள் மற்றும் பணம் தருவதாக ஆசை காட்டி அவரை ஏமாற்றினார். ஆனால் கடைசி நிமிடத்தில் ராம் பின்வாங்கினார். ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்தார். மிகவும் ஆபத்தான ஒன்று. விரக்தியடைந்த நரேஷ் தெரிந்த குற்றவாளிகளிடம் திரும்பினார். இறுதியாக அவர் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். 2 ஆண்கள், 25,000 ரூபாய். மிகவும் குறிப்பிட்ட இலக்கு. திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கொலை நடந்த இரவு தாக்குதல் நடத்தியவர்கள் வீட்டின் அருகே காத்திருந்தனர். தற்செயலாக அல்ல, தம்பதியினர் புறப்படும் சரியான நேரம் அவர்களுக்கு தெரியும். அவள் இங்கே இருப்பாள் என்பது அவர்களுக்கு தெரியும். கணவர் அவர்களை தடுக்க மாட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் இது ஒரு தாக்குதல் அல்ல, இது ஒரு திட்டமிட்ட மரண தண்டனை. போலீசார் முதலில் நரேஷை கைது செய்தனர். தீவிர விசாரணையின் போது அவர் மனம் உடைந்து போனார். அவர் வெளிப்படுத்திய விஷயம் எல்லாவற்றையும் மாற்றியது. மூளையாக செயல்பட்டவன் ஒரு திருடன் அல்ல, மனநோயாளி அந்நியன் அல்ல, அது டாக்டர் சுரேந்திராதானே. மற்றும் நோக்கம் என்ன? பிந்தியாவை நீக்கி சந்த் சர்மாவுடன் புதிய வாழ்க்கையை தொடங்குவது. விவாகரத்து ஒருபோதும் ஒரு விருப்பமாக இருக்கவில்லை. இந்த ஊழல் அவரது நற்பெயரை அழித்திருக்கும். எனவே அதற்கு பதிலாக அவர் சரியான கொலையை திட்டமிட்டார். அல்லது அவர் அப்படி நினைத்தார். டாக்டர் சுரேந்திரா, சந்த், நரேஷ் மற்றும் கூலிக்கு அமர்த்தப்பட்ட கொலையாளிகள் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற அறை செய்தியாளர்களால் சலசலத்தது. டெல்லி மூச்சு திணறியது. இறுதியில் நீதி நிலைநாட்டப்பட்டது. டாக்டர் சுரேந்திரா மற்றும் சந்த் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நரேஷும் கூட. ஆனால் கூலிக்கு அமர்த்தப்பட்ட கொலையாளிகளா? அவர்களுக்கு ஆரம்பத்தில் 2 ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் கோபம் ஏற்பட்டது. இறுதியில் சட்டப் போராட்டம் மற்றும் மறு விசாரணைக்குப் பிறகு 2 கொலையாளிகளுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்கள் 1985 இல் தூக்கிலிடப்பட்டனர். பிந்தியா சுரேந்திராவின் கொலை வெறும் மற்றொரு குற்றம் மட்டுமல்ல, அது அதிகாரம், துரோகம், தடை செய்யப்பட்ட காதல் மற்றும் ஒரு மனிதன் தனது கடந்த காலத்தை புதைக்க எவ்வளவு தூரம் செல்வான் என்பது பற்றிய கதை. உயிர்களை காப்பாற்றுவதாக சத்தியம் செய்த ஒரு மருத்துவர் அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டார். வெள்ளை கோட் மற்றும் பளபளப்பான புன்னகையின் பின்னால் ஒரு கொலையாளி இருந்தார். பிந்தியா சுரேந்திராவின் நினைவாக
மிக விரைவில் எடுக்கப்பட்ட ஒரு உயிர் டோட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் உண்மையான குற்றக் கதைகளுக்கு காத்திருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், சில நேரங்களில் பயங்கரமான அரக்கர்கள் இருட்டில் ஒளிந்து கொள்வதில்லை. அவை பகல் நேரத்தில் வெளிப்படையான பார்வையில் நடக்கின்றன.